இவரு என்ன ஐயா என்னை விட பொறுப்பா செய்யற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதிமுக திமுகவை நீங்க தோக்கடிக்க போறீங்களா? நீங்க தேர்தல் முடிஞ்ச வாக்கு என்னும் போது உங்களை விட அதிகமா ஒரு நான் கூட வாங்கி கட்டல. நீங்க பாருங்க, இதே தொலைக்காட்சியில விவாதத்துல வச்சுக்கிடுவா. நீங்க என்ன போய் நீங்க பேசிக்கிறீங்க? நீங்க ரெண்டு மாறி ரெண்டு பேருடைய கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்சுட்டு இப்ப எங்களுடைய வாக்கு மாற்றமும் கிடையாது. கிடையாது. வேண்டாம் என்று சீமானுக்கு உடன்பாடு என்றால் இத்தகைய ஒரு விரிந்த அணிவகுப்பு நோக்கி அவர் வந்திருக்கணும்ல. மாறாக நான் 730 இது என்ன தோக்கடிப்பீங்க அப்படின்னா இது என்ன செயலுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஐயா கொஞ்சம் பேசுங்க. தனி மனிதன் டிராபிக் ராமசாமியை விட குறைவா வாக்கு வாங்கிட்டு உங்க பின்னாடி என்ன கூப்பிடுறீங்க? பின்னாடி நீங்க வாங்க. நீங்க திமுக அதிமுகவை நின்று திமுக அதிமுகவை தோக்கம் அடிக்க முடியும் என்று உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதே கேக்குறோம். அதே நீங்க உதவி செய்வதே எவ்வளவு மக்கள் பேச விடாம பேசிருந்தா அப்படி ஒரு பண்பாட்டாளனா ஒரு பேராசிரியர் கொஞ்சம் வாய்ப்பு வெளியில இருக்க கருத்து என்ன கேட்டிருக்காரு அவரு. நீங்க பேசிருந்தா அப்படியே ப்ளீஸ் தோக்கடிக்க போறதை நீங்க பேசுறீங்க. வெளிப்படையா பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்க தொலைக்காட்சியில நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சென்றுறேன். நல்லது, குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறேங்க. இன்னைக்கு சொல்றேன், மக்கள் நல கூட்டணி அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கி முன்னேறலைன்னா கட்சியை கலைச்சிட்டு நான் கம்யூனிஸ்ட்ல வந்து அது சிபிஎம்ல வந்து சேர்ந்துடுறேன். நீங்க பின்னாடி வர்றீங்களா? தேர்தலுக்கு பிறகு ஒரு தத்துவம் சொல்லுங்க. மார்க்சியம் பேசிட்டு இன்றைய தினம் தமிழ் இனவெறி பேசுற நீங்களா தத்துவத்தை பத்தி பேசுறது? எங்களை பார்த்து தத்துவத்தை பத்தி கேக்குறீங்க நீங்க என்னங்க? நீங்க நேற்று பேசுறது சம்பந்தம் உங்களுடைய கொள்கை பெரியாரை எப்படி புகழ்ந்தீர்கள், இன்றைக்கு பெரியாரை கேவலமாக பேசுகிறீர்கள். இதுவா உங்க கொள்கை? நீங்க கம்யூனிஸ்டா? நீங்க சத்தம் போடாம இருக்கும். நீங்க உங்க கொள்கை சொல்லுங்க. உங்க கொள்கை இன்றைக்கு பெரியாரை கேவலமாக பேசுவது நீங்களா இல்லையா? சொல்லுங்க. என்ன தத்துவம் பேசுறீங்க? பெரியார் என்ன பேசியிருக்காங்க என் கையில இருக்குங்க. அவர் வந்து பெரியார் எங்களுடைய தலைவராக எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முன்பு பெரியார் பெரியார் நீங்கள் இன்றைக்கு பெரியாரை இகழ்ந்து பேசுகிறது. நீங்களா தத்துவம் பற்றி பேசுவது என்னை பார்த்து லூஸ் மாதிரி பேசுறாரு. யாருக்கு